தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கடலூர்ல இன்று ரயில்வேல பள்ளி வேன் மோதி விபத்துல 2 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். தற்போது சம்பவ இடத்துல தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் நேரில் பார்வையிட்டு மாணவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். இது குறித்து கருத்தில் கேட்போம். சார் வணக்கம். இப்போ முதல் கட்டமா என்ன மாதிரி மாணவர்கள் பார்த்து என்ன சொல்லிட்டாங்க? இல்ல இந்த காலை ஒரு 7:45 மணி 8 மணிக்கு இருக்கும். ரயில்வே கிராசிங்ல மாணவர்களை ஏற்றி சென்ற அந்த வேன் மீது ரயில் மோதிய காரணத்தினால் அந்த சம்பவ இடத்திலேயே 2 மாணவர்கள் இறந்திருக்கிறார்கள். மீதமுள்ள 2 மாணவர்களில் ஒருத்தர் ரெஃபர் பண்ணி ஜிப்மருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்னொரு மாணவர் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய தாயாரையும் அந்த மாணவரையும் சந்தித்து மாணவர் நலமுடன் இருக்கிறார். அவருக்கு உயிருக்கு எந்த விதமான பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய தாயாருக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் அந்த கிராமத்தில் இருந்த அந்த பக்கம் போனவர் எதிர்பாராதமா ஒயர் மேலே காலை வச்சுட்டு இருக்காரு. அவரும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கார். வண்டியில் போனவங்க 5 பேர் மொத்தம். 2 பேர் சம்பளத்தில் இறந்துட்டாங்க. ஒருத்தர் ஜிப்மர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கார். ஒரு மாணவர் கடலூர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த கிராமத்தை சார்ந்த ஒரு விவசாய தொழிலாளி அவர் எதிர்பாராதமாக பாதிக்கப்பட்டிருக்கார். அவரும் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கிறார். செய்தி அறிஞ்ச உடனே நான் சம்பவ இடத்துக்கு வந்திருக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய மருத்துவ உதவி அளிப்பதற்கும் ஒரு கூடுதலான என்ன தேவைகள் இருக்கிறதை உடனே செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். ஆகவே அது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியாளர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஜிப்மர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த மாணவரை பார்ப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வேளாண்மை துறை அமைச்சருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அவரும் அங்கே சென்று பார்ப்பதற்கு சென்று கொண்டிருக்கிறார். ஆகவே இப்பொழுது சுமூகமான சூழ்நிலை இருக்கிறது. இது சம்பந்தமாக காவல்துறை பதிவு செய்து என்ன நடந்தது என்பது குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். விசாரணை முடிந்த பிறகு உரிய நபர் மீது நடவடிக்கை. இப்போ விசாரணை ஏதாவது தெரிய வந்திருக்கா? ஏதாவது தெரிய வந்திருக்கா? விசாரணை நடந்துட்டு இருக்குன்னு சொல்றேன். முதல்வருக்கு என்ன தகவல் கொடுத்திருக்கீங்க? முதல்வர் காலையிலே செய்தி அறிஞ்சு உடனடியே எல்லா அமைச்சருக்கும் உத்தரவிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே செய்தி அறிஞ்ச உடனே இங்க வந்துட்டு பொருட்டு முதலமைச்சர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும். அவங்களுக்கு என்ன உதவி தேவையோ அந்த குடும்பத்திற்கு அந்த மருத்துவமனையில் இருக்கின்ற அந்த மாணவர்களுக்கு என்ன உதவி தேவையோ அதெல்லாம் செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு தற்பொழுது கடலூர்ல விபத்துல பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களை அமைச்சர் சி வி கணேசன் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்தார். இது குறித்து மேலும் முதல்வருக்கு தகவல்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அது குறித்து உரிய விசாரணை நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விவேக்குமார், நியூஸ் 1 தமிழ், கடலூர்.